என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 3. இன்றைய தியானத்தின் தலைப்பு என் நிமித்தம் கொந்தளிப்பு. என் நிமித்தம் கொந்தளிப்பு. திருமறை பகுதி யோனா முதல் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். யோனா 1 அதிகாரம் 17 வசனம். நிர்விசாரமான ஒரு எபிரேயன் கப்பலின் கீழ்த்தட்டில் படுத்து அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் போகும் கப்பலின் மாலுமியும் உடன் பயணிகளும் யோனாவின் பேரில் சீட்டு விழுந்ததால் அவரிடம் மிகுந்த அக்கறையுடன், சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். யோனா தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக பயணம் பண்ணினாலும் தன்னால் மற்ற மக்களுக்கு பாடுகள் வரும்புவதை விரும்பவில்லை. துணிந்து தன்னை சமுத்திரத்திலே போட்டு விடும்படி சொல்கிறார். இது ஒரு பெருந்துணிச்சல், நல்ல துணிச்சல். யோனாவுக்கு நினிவே மக்களிடம் வெறுப்பு இருந்தாலும், யோனா தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டாலும் இங்கே அவரிடம் ஒரு நல்ல பண்பை காண்கிறோம். அப்போது அவருக்கு தேவன் தன்னை ஒரு மீனை கொண்டு காப்பாற்றுவார் என்று தெரியாது. ஆனால் மற்றவர்கள் தன்னால் துன்புறக்கூடாது என்பதற்காக கடலுக்குள் எறியப்பட முன்வருகிறார். மற்றவர்கள் தன்னால் துன்புறக்கூடாது என்பதற்காக கடலுக்குள் எறியப்பட முன்வருகிறார். எந்த ஒரு மனிதனிடமும் தீய குணங்கள் பல இருந்தாலும் இப்படி மெச்சத்தகுந்த ஒரு சில பண்புகளும் இருக்கும். கண்டறிவோம், பாராட்டுவோம், பக்குவப்படுத்துவோம். இந்த கப்பலின் மாலுமியும் மற்றவர்களும் தேவனை அறியாதவர்கள் என்றாலும் நல்ல மனித நேயத்துடன் செயல்படுகிறார்கள். யோனா தன்னை எரிந்து விடும்படி சொன்னாலும் இவர்களுக்கு அப்படி செய்ய மனமில்லை. யோனாவோடு கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலிக்கிறார்கள். கூடாமற் போனபோது தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். யோனாவினால் ஏற்படும் பழியை தங்கள் மீது சுமத்த வேண்டாம் என்று கேட்கிறார்கள். இறுதியில் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து யோனாவை கடலில் போட்டு விடுகிறார்கள். பின் கர்த்தருக்கு பலியிட்டு தொழுது கொள்ளுகிறார்கள். தேவன் செயல்படுகிறார். மனித முயற்சிகள், அதாவது யோனாவை காப்பாற்ற வேண்டும் என்று கப்பலாட்கள் எடுத்த முயற்சிகள் தோற்று போகின்றன. சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் வித்தியாசமாக இங்கே செயல்படுகிறார். ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி அந்த மீன் வயிற்றிலே யோனாவை 3 நாட்கள் குடியேற்றி வைக்கிறார். இது கூடுமா? ஆம், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். இன்றைய அறிவியலாளர்களும் கூடும் என்றுதான் கூறுகின்றனர். மனிதன் வேண்டாம் என்று வெறுத்து ஓடுகிறான். தேவன் நீ வேண்டும் என்று அடைத்து வைக்கிறார். மனிதன் வேண்டாம் என்று வெறுத்து ஓடுகிறான். தேவன் நீ வேண்டும் என்று அடைத்து வைக்கிறார். ஜபம். தேவனே, அடிக்கடி மனித முயற்சிகள் தோற்று போவதையும் எங்களால் ஒன்றும் முடியாது என்பதையும் உணர்கிறேன். என் வாழ்க்கையில் புதிய வாயில்களை திறந்து வையும். ஆமேன்.